Hi மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆந்திரா மீல்ஸ் ட்ரை பண்ணலாம் தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆந்திரா மீல்ஸ் அப்படின்னோடனே நான்வெஜ்னு நினைக்கிறாதீங்க, இது ஒரு பியூர் வெஜ் ஸ்பாட்டு தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால சீக்கிரமா சரியாயிடணும்னு. பரவாயில்ல, பெட்டரா இருக்கு, அன்னைக்கு விட இன்னைக்கு ஓகேவா இருக்கேங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா முரளி கிருஷ்ணா ஆந்திரா ஹோட்டல். கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 10th Avenue, 4th Main Road, சாந்தி காலனி, அண்ணா நகர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. உங்களுக்கு இருந்தாலும் லைவ் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பிடிச்சி வந்துருங்க. இந்த இடத்துல வந்து நான் எப்படி வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூ பார்த்து தான் வந்திருந்தேன். நிஜமாவே வந்து கூகுள் ரிவ்யூல சொன்ன மாதிரி டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு, அவங்க எவ்வளவு பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க, எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்த்துடலாம் வாங்க. ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துடுச்சு. நான் வந்து 2 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்பெஷல் மினி நார்த் இந்தியன் தாலியும், இன்னொன்று வந்து ஸ்பெஷல் ஆந்திரா மீல்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. இது 160, இதுவுமே 160 கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து சாப்பிடலாம், அதுக்கப்புறமா அதை பொறுமையாக அமர சாப்பிடலாம். இதுக்கு வந்து ஸ்வீட்டு, சப்பாத்தி, பிரியாணி, இதுக்கு சைடிஷ்க்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா, ஆலு கறி 65 மாதிரி கொடுத்துருக்காங்க. காலிஃப்ளவர் 65, இது ரைத்தா, இது மஞ்சூரியன். சப்பாத்தியும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா தான் நினைக்கிறேன் கிரேவி. ஆக்சுவலி வந்து இது மினி மீல்ஸ்லேயே வந்து நார்த் இந்தியன்ல வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப புதுசா இருக்குங்க. எனக்கு நல்லா சாஃப்டா தான்ப்பா இருக்கு. பன்னீர் பட்டர் மசாலா தான் பன்னீர் நிறைய போட்டிருக்காங்கப்பா. பன்னீர் நல்லா சாஃப்டா இருக்கு, கிரேவியுமே நல்லா இருக்குங்க. டேங்கி ஃபிளேவரோட இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி இருக்கு. எனக்கு டேங்கி ஃபிளேவர் பிடிக்கும் ரொம்ப. ஆனா வந்து ரொம்ப ஸ்வீட்டா இல்ல. பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னாலே எல்லா இடத்துலயும் ஸ்வீட்டா கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கு, அந்த டேங்கி ஃபிளேவர் வருதா, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஆலு கறியோட ட்ரை பண்ணுவோம். ஆலு கறி வந்து ஒரு மாதிரி ரெட் சில்லி எல்லாம் போட்டு வறுத்துருக்காங்க. உருளைக்கிழங்கு கறிப்பா இது. ஏன் அப்படி சொன்னேன்னா ஒரு மாதிரி ட்ரையா இருக்குல்ல, ட்ரையா இருந்தா நான் கிரேவின்னு சொல்ல மாட்டேன், கறின்னு தான் சொல்லுவேன். இது நல்லா இருக்கு. அந்த ஜீராவோட ஃப்ளேவர் வந்து தூக்கலா போட்டு, நான் சொன்ன மாதிரி அந்த ரெட் சில்லியை வந்து பவுடர் பண்ணி போட்டிருக்காங்க. அதுதான் காரத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. லைட்டா ஆனியன் சாட்டே பண்ணியிருக்காங்க, ஸ்வீட்னஸோட இருக்கு. நான் எதிர்பார்த்தது இதுல, பட் வந்து இதுலதான் அந்த ஸ்வீட்னஸ் வருது. ரொம்ப ஆயிலியா இல்லாம கரெக்டா இருக்கு. காலிஃப்ளவர் 65 கொடுத்துருக்காங்க. முரன்னு இருக்குப்பா, வெந்திருக்குப்பா. காலிஃப்ளவர் சாஃப்ட் ஆயிடுச்சு. சிக்கன் 65க்கு அடுத்து இந்த காலிஃப்ளவர் 65 ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த காலிஃப்ளவரோட டேஸ்ட் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அவங்க சுட எடுத்துட்டு வந்தாங்க, ஆறுனாலும் டேஸ்ட் நல்லா இருக்குப்பா. அதே காலிஃப்ளவர்ல மஞ்சூரியன் மாதிரி பண்ணியிருக்காங்க. வெளியே மேல அப்படியே ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் போட்டு, இதுவுமே நல்ல ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100ல இருந்து 125 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். 100 கிராம்ஸ் ஆச்சும் இருக்கும் கண்டிப்பா. அவ்வளோ எக்ஸாக்டாலாம் அளந்து சொல்ல முடியாது. மஞ்சூரியனோட டேஸ்ட் வந்து ஓவரா அந்த சோயா சாஸ் எல்லாம் போட்டு டாமினேட் பண்ணாம எல்லாமே அளவா போட்டிருக்காங்க. எல்லாத்துலயுமே அந்த டேங்கி ஃபிளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெஜிடபிள் பிரியாணியோட ட்ரை பண்ணுவோம். பிரியாணி ஒரு 100 கிராம்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலி மெயின் கோர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஏதாவது இருந்திருக்கலாம். எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி இருக்கு. சைட் டிஷ்ஷஸ் நிறைய இருக்கு. சப்பாத்திக்கும் இந்த ரைஸ்க்கு இன்னும் ஒரு 2-3 ஐட்டம் இல்ல, ஐட்டம்ஸ் ஆட் பண்ணனாலும் குவான்டிட்டி ரைஸோ இல்ல சப்பாத்தியோ கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கேன். பிரியாணி நல்லா இருக்கு. சிக்கன் பிரியாணி சாப்பிடுற மாதிரியே இருக்கு. நான் வெஜ்ஜீஸ் தான் போட்டிருக்காங்க. இன்னொரு பைட்டு சாப்பிடணும்னு தோணுது. வெஜ்ஜி பிரியாணியில வந்து அந்த டச் வர்றது ரொம்ப கஷ்டம். என்னதான் பாஸ்மதி ரைஸ்ல பண்ணாலுமே அந்த சிக்கன் பிரியாணி ஃபிளேவர் வராது. இதுலயுமே தக்காளி நிறைய போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வெஜ்ஜு நான்வெஜ்ஜு கம்பேர் பண்ணக்கூடாது, சாரி. நிறைய பேர் பியூர் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகுறீங்க. பட் வந்து நான் சாப்பிட்டது தானே எக்ஸாம்பிளுக்கு சொல்ல முடியும். 160க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டா செம்ம ஒர்த்துடா இது.
அடுத்தது அதுலேருந்து இங்கே வரத்துக்கு மனசு வராம தான் நான் வந்தேன். இருந்தாலும் மீல்ஸ் தான் நம்ம சாப்பிட வந்தோம். அந்த பருப்பு பொடி வந்து என்ன வாவான்னு கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. இதில் என்னெல்லாம் வருது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸ்வீட்டு புளி சாதம் ஒரு கப்பில் கொடுத்துருக்காங்க, சப்பாத்திக்கு குருமா, வத்தக்குழம்பு, ரசம், சாம்பார், இது கூட்டு, கீரை கூட்டு, பீட்ரூட் பொரியல், மோர், இதுக்கு கேர்டு வந்து கொடுத்துட்றாங்க ஒரு கப்பில். அதுக்கப்புறம் இங்கே நமக்கான ஐட்டம் நல்லெண்ணெய், பருப்பு பொடி, கோங்குரா சட்னி வச்சுட்டாங்க. ரைஸ் வந்து இந்த கப்பில் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வேணும்னா வந்து சுட சுட ஹாட் பாக்ஸ்ல சர்வ் பண்றாங்க. உங்ககிட்ட வந்து இதை தவிர 2 மீல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நார்மலா மீல்ஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 110க்கு கொடுப்பாங்க. அதை வந்து லிமிட்டடா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த லிமிட்டட்லயுமே உங்களுக்கு பருப்பு பொடி, கோங்குரா சட்னி இதெல்லாம் வந்துடும். 140க்கு நீங்க போகும்போது அன்லிமிட்டடா கொடுப்பாங்க, சேம் தான். பட் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு சப்பாத்தியும் இந்த வெரைட்டி ரைஸ் குருமா இது கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன பவுல்ல கொடுத்துருக்காங்க புளி சாதம். ஆக்சுவலி எனக்கு புளி சாதம் ரொம்ப பிடிக்கும். புளி சாதம் டேஸ்டியா இருக்கு. ப்ராப்பரா வந்து இந்த கோயில் புளியோட மாதிரி இல்லாம டேஸ்ட் நல்லா இருக்கு. சுட சுட கொடுத்தாங்கப்பா ரைஸ் நல்லா இருக்கு, பொடிசா இருக்கு. இதெல்லாம் உடம்பு சரியா இருக்கு. கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நெய் இல்லை, இதுல வந்து நல்லெண்ணெய் கொடுத்துருக்காங்க, பொடியும். நல்லா இருக்குடா, பருப்பு பொடி சூப்பரா இருக்கு. என் வாய்க்கு வந்து செம விருந்தா இருந்தது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல சாப்பாடு பருப்பு பொடியோட. எப்பவுமே பருப்பு பொடி, கோங்குரா சட்னி தான் வந்து காம்பினேஷனுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பருப்பு பொடியை தனியா சாப்பிட்டா ஒரு டேஸ்ட், இந்த கோங்குரா சட்னியோட பிசைஞ்சு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட். நல்லா இருக்கு. எல்லாம் ஒரு காரசாரமா இருக்கு இந்த பருப்பு பொடி. அது கூட இந்த புளிப்பா அந்த சட்னியை சேர்த்து சாப்பிடும் போது அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்கு. சாம்பார் என்ன சாம்பார்? அது வெங்காயம் தக்காளி தான் இருக்கு. எனக்கு வேற எதுவும் காய் தட்டுப்படல. மாங்காய் இருக்குப்பா. மாங்காவா அது கத்திரிக்காவா? நல்லா திக்கா இருக்கு சாம்பார். இந்த பீட்ரூட் பொரியல் தான். இது முள்ளங்கி சாம்பாருங்க. முள்ளங்கியோட ஃப்ளேவர் சூப்பரா இறங்கியிருக்கு. மாங்காய் கத்திரிக்காய் சாம்பாரா இருக்கும்னு நினைச்சேன். முள்ளங்கி சாம்பார் மட்டும்தான் ஒரு ஃப்ளேவர் தனியா வரும். சாம்பார் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அடுத்ததான் வந்து நான் ஆர்வமா இந்த இடத்துல சாப்பிட்றது வத்தக்குழம்பு தான். ஆக்சுவலி நம்ம பெங்களூர் கத்திரிக்காய் தான் போட்டிருக்காங்க காரக்குழம்புல. எனக்கு சாம்பாரோட டேஸ்ட் தான் நாக்கிலே நிற்குது. இந்த கீரை கூட்டோட ட்ரை பண்றேன். தண்டு கீரையில வந்து கூட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுலயே வெங்காயம், தக்காளி, பருப்பெல்லாம் கடைஞ்சி ஊட்டி கீரை கூட்டு டேஸ்ட் நல்லா இருக்கு. எனக்கு வந்து வத்தக்குழம்போட டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல. கீரை வந்து நான் சொன்னேன் இல்லையா, வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பருப்போட அப்படியே கடைஞ்சதுனால ஓவரா அந்த கீரை போடாம லைட்டா போட்டிருக்காங்க. நான் அதை ஊட்டும் போதே நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு தெரியல பாருங்க கீரை. அங்கங்கதான் இந்த கொத்தமல்லிய போட்டிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் போட்டிருக்காங்க கீரைய. கீரை வந்து நல்லா வெந்திருக்கு. ஃபைனலா ரசம் சாப்பிடலாம். எனக்கு வயிற்றுல இடம் இல்லப்பா, போதும். ரசம் ஸ்மெல்லு நல்லா இருக்கு. எனக்கு எப்பவுமே ரசத்துக்கு அப்பளம் தான். ரசம் சூப்பரா இருக்கு. நான் சொன்ன மாதிரிதான் எல்லாத்துலயுமே தக்காளி தாராளமா தூக்கலா போட்டிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆந்திரா மெஸ் போயிருந்தேன். அதுலயுமே வந்து நிறைய தக்காளியில தான் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களுமே வந்து மெயினா வந்து அந்த தக்காளியை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த புளிப்பு ஃபிளேவர் காசம் அந்த ஏகப்பட்டது கூட்டுல இருந்து சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துலயுமே வந்து எனக்கு தக்காளி தான் தூக்கலா தெரிஞ்சுது. அதனாலேயே அந்த காரக்குழம்போட டேஸ்ட் வரலையா என்னன்றது எனக்கு தெரியலப்பா. பட் வந்து சாம்பாரும் ரசமும் அவசரமா இருக்கு. ஆரம்பத்திலே ஸ்வீட் சாப்பிட்டுருக்கோம். ஆனா நான் ஃபைனலா சாப்பிட்றேன். இவ்வளவு குட்டி கிண்ணத்துல கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த நெய் கரெக்டா இருக்கும். குடி சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊத்தி கொடுப்பாங்க நெய் சாப்பிடும்போது. டேஸ்ட் நல்லா இருக்கும். நெய்லாம் நல்லா போட்டு நல்லா தளன்னு பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் ஓவராலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நெய்ஸ். அந்த மினி நார்த் இந்தியன் தாலிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான கான்செப்ட். லைட்டா சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டா இருக்கணும் அந்த இது. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது அந்த நார்த் இந்தியன் தாலியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் ஆந்திரா மீல்ஸ்லயுமே வந்து பருப்பு பொடி, கோங்குரா சட்னி இதெல்லாமே, சாம்பார், ரசம் எல்லாமே சூப்பரா இருந்தது. எனக்கு சின்னதா வந்து என்னன்னா அந்த காரக்குழம்பு மட்டும் கொஞ்சம்
கொஞ்சம் டேஸ்ட் பிடிக்கல. மற்றபடி ஓவராலா சூப்பரா இருந்துச்சு. நீங்க நார்மலாவே 110 rupeesக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த மீல்ஸ்மே தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வெஜ் மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனாலே வந்து இந்த சரௌண்டிங்ஸ்ல வந்து ஏகப்பட்ட காஸ்ட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வந்து இவங்க ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பாட் தெரிஞ்சாலுமே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து ரிவ்யூ பண்றேன். வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.